பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 46வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று நாம் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருக்கிறோமா? ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்று. தேவனை ஒரு மனிதன் அறிந்திருப்பானே, ஆனால் அவன் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கவே முடியாது. நாம் கடந்து வந்த வழிகளை சற்றே சிந்தித்து பார்த்தால் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பயங்கரங்கள், எத்தனை வியாதியின் படுக்கைகள். இவர்கள் எப்பொழுது விழுவார்கள் என்று எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாக இன்னும் நம்மை நிற்க பண்ணியிருக்கிறாரே. பலவீனத்திலே நமக்கு பலனாய், குறைவுகளிலே நிறைவாய், இருள் சூழ்ந்த வனாந்தரம் போல வழி தெரியாத வேளையில நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து வழி இதுவே என்று சொல்லி நம்மை நேர்வழியாய் நடக்க பண்ணின சம்பவங்களை நாம் நினைத்து பார்க்கும்போது கர்த்தரை நாம் ஸ்தோத்தரியாமல் இருக்கவே முடியாது. கர்த்தர் ஒருவரே நமக்கு துணையாய் அரணாய் இருந்தார். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவன் இனியும் அவர் நம்மை நடத்த அவர் வல்லவர். விசுவாசத்தோடு இருப்போம். 2 சாமுவேல் 22:49 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறார், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், அவனை சூழ சத்துருக்கள் எழும்பி நின்றாலும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி, கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கொடுமையான மனுஷனுக்கு நம்மை தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே இப்பொழுது நாம் கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை எதுவானாலும் சரி, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனவே ஒன்று செய்வோம், எல்லா பாரத்தையும், கவலைகளையும், பயங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு அவருடைய நாமத்தை நாம் நித்தமும் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமே. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆமேன்.